வணக்கங்க. 4/4/2025 மதியம் 2:30 விற்பனை பதிவில் 8 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. வட இந்திய செனை மாடுகள் இருக்குதுங்க. ஒரு கிராஸ் கண்ணு மாடு ஒரு நேரம் 8 லிட்டர் கறவையில் இருக்குதுங்க. வட இந்திய கிடாரி இருக்குதுங்க. பால்மேலை கிடாரி இருக்குதுங்க. குட்டை செனை கிடாரி இருக்குதுங்க. ஒரே வீடியோ பதிவில் 8 விற்பனை பதிவுகள் இருக்குதுங்க. பதிவுகளை முழுமையாக பாருங்கள். வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க 2 பல்லுங்க, தலையீத்துங்க, கிர் கிடாரிங்க. கிரு செனையூசி போட்டு 20 நாள் ஆகுதுங்க. நல்ல ப்ரீடு குவாலிட்டிங்க. கிரில் இந்த பியூர் ஒயிட்டுங்கிறது அதிகமாக வர்றதில்லைங்க. 1-2 எப்பாவது நமக்கு விற்பனைக்காக கிடைக்கும். நல்ல ப்ரீடு குவாலிட்டி, 2 பல்லு, முதல் ஈத்து கிருங்க. 20 நாள் ஆச்சுங்க. கிரு செனையூசி போட்டு நல்ல பால் வர்க்கமுங்க. தொப்புள் மட்டும் பார்த்திங்கன்னா அரை அடிக்கு தொங்குங்க. காம்புகள் பார்த்திங்கன்னா 2-2 இன்ச் நீளத்தில் தெளிவாக இருக்கும். பாய்ச்சல் இல்லைங்க, மிரளி இல்லைங்க, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. விற்பனை விலை பார்த்திங்கன்னா 28,000 ரூபாய்ங்க. கிரு வேணும், நல்ல தரமான கிடாரியாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம். பாய்ச்சல் இல்லைங்க, மிரளி இல்லைங்க, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. நல்ல தொப்புல இறக்கத்தோடு இருக்குது. காம்பு ஓர்ஸில் இருக்குதுங்க. விலை 28,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். நேரில் செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கிக்கலாம். ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்மளுடைய ஊர். சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கனாலே பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் பிடிச்ச மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கிட்டு உங்களுக்கு எந்த மாடு எந்த கன்று பிடிச்சாலும் அதுக்கு அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போகலாமுங்க. 100 கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுக்குறோம். ஜாயிண்ட் வாடகை அமைகிறதுக்கு 2 நாள் 4 நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம பராமரிப்பு செலவுகளை ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக வச்சுருந்து உங்கள் வீட்டில் கொண்டாந்து இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க. குடல் புழு நீக்கம் செஞ்சாச்சு. வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு, திருகாணி, தலைக்கயிறு, கழுத்து கட்டி முதல் கொண்டு புதுசு தான் போட்டு அனுப்புவோங்க. முகரையும் புதுசு போட்டு வச்சுருக்குறோங்க. ஒருத்தர் மாடு வாங்கினாங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு கயிறு மாற்றணுங்கிற அவசியம் இருக்காதுங்க. 2 மாதத்துக்கு குடல் புழு நீக்கம் பண்ணணுங்கிற அவசியமும் இருக்காதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4 பல்லுங்க, முதல் ஈத்துங்க, 7 to 8 மாதம் சினையில் இருக்கக்கூடிய பால்மேலை கிடாரிங்க. மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. ஒரு 40 நாளில் கன்று ஈனிருங்க. மடி தோல்மடி நல்லா வச்சிருச்சுங்க. நல்ல பயிர் கொம்பில் நல்ல அழலட்சணமான கிடாரி. 4 பல்லு, முதல் ஈத்து, 7 to 8 மாதம் சினை, மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. இது நிறை சினை ஆனாலும் இளம் சினை ஆனாலும் கண்ணு போட்டாலும் இந்த நிறம்ங்கிறது எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்குங்க. பால்மேலை விரும்புகிறவங்க வீட்டுக்கு அழகாக லட்சணமாக நல்ல கட்ட மூஞ்சியில் பயிர் கொம்பில் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். இதனுடைய விற்பனை விலை 37,000 ரூபாய்ங்க. 4 பல்லு, தலையீத்து, 7 to 8 மாதம் சினையில் இருக்கக்கூடிய தரமான காங்கேயம் பால்மேலை கிடாரிங்க. இன்னும் 6-8 பல் சேர்கிற வரைக்கும் உடல் வளர்ச்சி இருக்குங்க. மாடாகும்போது நல்ல தரமான மாடாக சேர்ந்துருங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 10 மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் காரி காலை கண்ணுங்க. வயிறு தொங்கல் இல்லைங்க, தொப்புள் இறக்கம் இல்லைங்க, தாடை அளவான தாடை, வால் இறக்கம் இருக்குது. நல்ல சூட்டிப்பான காலை கண்ணுங்க. 10 மாதம் ஆச்சு. சுழி சுத்தமாக இருக்குது. கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாமல் இருக்குது. நல்ல தரமான காங்கேயம் காரி காலை கன்று. விற்பனை விலை 20,000 ரூபாய்ங்க. லோ பட்ஜெட்டில் காரி காலக்கன்று வேணும், சுழி சுத்தமான கண்ணாக நல்ல கூறுவாரான கண்ணாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாமுங்க. வயது 10 மாதம், சுழி சுத்தம், கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாது. 8 பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க. வயிறு தொங்கல் இல்லை, தொப்புள் இறக்கம் இல்லை, வால் இறக்கம் இருக்குது. தாடை அளவான தாடை, நல்ல கூறுவாரான மாடாக வருங்க. விற்பனை விலை 20,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள்
பதிவுக்கு மேலே ஒரு நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். வேறு என்ன சந்தேகம் இருந்தாலும் அந்த நம்பருக்கு மட்டும் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, பல் போடாத 6 to 7 மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்ட ஒரு குரா குட்டை கிடாரிங்க. உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 அடி உயரம் இருக்குதுங்க. இன்னும் பல்லே போடலிங்க. 6 to 7 மாதம் சினைங்க. கால்நடை மருத்துவரை செக் பண்ணிட்டோம். குட்டை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. வெயில் நல்லா அடிச்சதுன்னா நமக்கு மின்ற மாதிரி தெரியுங்க. அது வந்து அந்த குராங்கிற நிறத்துக்கே உண்டான ஒரு இதுங்க. என்றைக்குமே இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழுவிட்டு வச்சுருந்தோம்னா என்றைக்குமே இந்த பியூர் ஒயிட்டுங்கிறது கொஞ்சம் கூட மாறாதுங்க. தரமான பல் போடாத 6 to 7 மாதம் சினையில் இருக்கக்கூடிய ஒரு குரா குட்டை கிடாரி. சுழி சுத்தம்ங்க. 8 பால் அப்படியே இருக்குது. இன்னும் 2, 4, 6, 8 பல் சேர்கிற வரைக்கும் மாடு இன்னும் அகலத்தில் நல்லா வருங்க. உயரம் பார்த்திங்கன்னா இன்னொரு 4 இன்ச் வரைக்கும் அதிகபட்சம் வளரலாமுங்க. தரமான கிடாரி, சினைக்கு உத்தரவாதம், சுழி சுத்தமாக இருக்குது. குணம் அருமையான குணம். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். குட்டைக்கண்ணு போடுங்க. 4 காம்பில் பால் வரும். சுழி சுத்தமாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 24,000 ரூபாய். தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாமுங்க. கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோம். 2 விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம். ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம், இன்னொன்று வந்து ட்ரை தீவனம்ங்க. இரண்டுமே 45 கிலோ பேக்கிங்கில். நம்ம ஊர்லேருந்து சுற்றளவு 100-150 கிலோமீட்டர் வரைக்கும் டெலிவரி வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோம். ஈரப்பதமிக்க தீவனம் 45 கிலோ 6 பொருட்கள் கலந்தது 550ங்க. ட்ரை தீவனம் 45 கிலோ பேக்கிங் 18 பொருட்கள் கலந்தது 1100ங்க. ட்ரை தீவனம் வந்து 3 மாதங்கள் வரைக்கும் கிடையாதுங்க. ஈரப்பதமிக்க தீவனம் 30 நாட்கள் வரைக்கும் கிடையாதுங்க. 2 தீவனத்தையும் நீங்கள் கலந்து போடலாமுங்க. ஈரப்பதமிக்க தீவனம் 2க்கு 2 மடங்கு 2 டப்பா போட்டிங்கன்னா வர தீவனம் 1 டப்பா போட்டால் போதுங்க. 2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் போட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும். மாடுகள் கன்றுகள் இழைக்காது. மாதம் நீங்கள் ஒரு 5,000 ரூபாய்க்கு கால்நடை தீவனங்கள் வாங்குறீங்கன்னா நம்ம தவிர பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு 1000 ரூபா குறையுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, நல்ல ஒரு தரமான பல் போடாத காங்கேயம் செவலை கிடாரிங்க. பல் போடலிங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. ஒரு ஈத்து ஈனிருச்சுங்க. நல்ல குணம்ங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. கறவை வந்து பார்த்திங்கன்னா பல் போடாமே ஒரு ஈத்து போட்டதுனால தலையீத்தில் வந்து சும்மா கண்ணை மட்டும் ஊட்ட விட்டுட்டு காம் மட்டும் சும்மா அடிச்சிட்டு இருந்தாங்க. சும்மா இருக்கிற நேரம் கூட நீங்கள் போய் மடியிடி எதை வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க. மடி கூச்சம் இல்லை, உடல் கூச்சம் இல்லை. கறவைக்கு ஒழுக்கமாக நிற்குங்க. அதாவது ஒரு 19-20 மாதத்துலேயே சினைக்கு வந்துங்க. ஒரு ஈத்து போட்டு சினையாகி ஒரு ஈத்து போட்டு இப்போ 2வது ஈத்து இனி ஈன்னா 2வது ஈத்தில் இருக்குதுங்க. மாடு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குழாய் அடிச்சிருக்குது. நம்ம இன்னும் காலை சேர்த்தலைங்க. உங்களுக்கு வேணுனாலும் நம்மகிட்டே செவலை காலை இருக்குது, சேர்த்தி கொடுக்கலாம். பல் போடாத செவலை கிடாரி ஈன்னா 2வது ஈத்து. தலையீத்து காலக்கண்ணு இல்லைங்க. மாடு மட்டும்தான் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க. இன்னும் பல்லே போடலை, பால் பல்லே இருக்குதுங்க. நல்ல பயிர் கொம்புங்க. இந்த ஈத்து நல்லா பக்குவம் பண்ணோம்னா ஒரு 1.5 லிட்டருக்கு கொண்டு வர முடியுங்க. நல்ல ஷோ குவாலிட்டியான மாடுங்க. கட்டை முகம், பயிர் கொம்பு, நல்ல நெட்டு நீளம், வாழை இருக்கும், எல்லா தரத்திலும் இருக்கக்கூடிய பல் போடாத காங்கேயம் செவலை கிடாரிங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 30,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம். வீடியோ பார்த்தும் புக் பண்ணிக்கலாமுங்க. செவலையில் பல்லு போடாமல் ஒரு ஈத்து ஈனி இனி ஈன்னா 2வது ஈத்தில் இருக்குதுங்க. சினை குழாய் அடிச்சிருக்கு, மன்னிக்கோங்க, சினைக்கு வர்றதுக்கான குழாய் டிஸ்சார்ஜ் ஆகிருக்கு. வேணுனாலும் காலை சேர்த்தி கொடுக்கலாம். சுழி சுத்தம். விற்பனை விலை 30,000 ரூபாய்ங்க. கறவைக்கு நிற்குங்க. நீங்கள் இப்போ வேணாலும் போய் கண்ணே இல்லாமல் நீங்கள் வந்து காம்புகளை அடித்து பார்க்கலாம். அந்தளவுக்கு சாதுவாக தான் இருக்கும். தரமான கிடாரி. நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அனைத்து மாவட்டங்களுக்கும்
வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க. நேரில் வந்தாலும் சரி, வீடியோ பார்த்தாலும் சரி, அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும். முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் எப்பவுமே கிடையாதுங்க. நீங்கள் வாங்குகிற மாடுகள் கன்றுகள் பாதுகாப்பாக உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடகையும் கொடுக்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 6 பல்லுங்க, 2ஆம் நீத்துங்க. தலையீத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 லிட்டர் கறவை கறந்த மாடுங்க. இனி ஈன்னா 2வது ஈத்து 10 நாளில் கன்று போட்டுருவோங்க. வட இந்திய சினை மாடு, ஈத்து 2ஆம் ஈத்து, பல்லு 6 பல்லு, 10 நாளில் கன்று போடும். கறவைக்கு தலையீத்தில் கால் அணைச்சும் கறந்துருக்காங்க, அணைக்காமையும் கறந்துருக்காங்க. காம்பு பார்த்திங்கன்னா நல்ல இடைவெளிங்க. ஒவ்வொரு காம்பும் ஒரு 3 இன்ச் நீளத்தில் இருக்குங்க. கறவைக்கு ரொம்ப ஓர்ஸான மாடு, குணத்துலேயும் ரொம்ப சாதுவாக இருக்குதுங்க. யார் வேணாலும் பிடிச்சிக்கிற தரத்தில் இருக்குதுங்க. ஈத்து 2ஆம் ஈத்து, பல்லு 6 பல்லு, தலையீத்தினுடைய கறவை 12 லிட்டர். ஈன்னா இனி 10 நாளில் கன்று போட்டுருவோங்க. கன்று போட்டால் பாலுக்கு நிற்கிறதுக்குங்க, 4 காம்பில் பால் வர்றதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டுங்க. தலையீத்துலேயே 12 கறந்துருக்குது. இந்த ஈத்து வந்து நம்ம வைக்கிற பக்குவத்தை பொறுத்து 12லேருந்து ஒரு 14 லிட்டர் கறவையை எதிர்பார்க்கலாமுங்க. பால் தேவை இருக்கிறவங்க 6 பல் மாடாக நல்ல கறவை திரண்டக்கூடிய மாடாக வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம். இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 71,000 ரூபாய்ங்க. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி கேட்டில் ஃபார்ம்னு நீங்கள் கூகுள் சர்ச் மேப்லையும் போட்டு செக் பண்ணிக்கலாமுங்க. இந்த அளவுக்கு நல்லா கறக்கூடிய வட இந்திய மாடுகளுக்கு நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா இனி கன்று போடுற வரைக்கும் காலையில் 1/2 கிலோ, சாயங்காலம் 1/2 கிலோ நாட்டு சக்கரை தவறாமல் கொடுக்கணுங்க. அடர் தீவனம் வந்து உம்மித்தவிடு ஒரு 1/2 கிலோலேருந்து 1 கிலோ ஒரு வேலைக்கு கண்டிப்பாக கொடுக்கலாமுங்க. கொஞ்சமாக வேணால் பருத்தி கொட்டை வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கொடுக்கலாமுங்க. ஏன்னா மாட்டுக்கு கால் ஊக்கம் வேணுங்க. அதுக்குன்னு அடர் தீவனத்தையும் சுத்தமாக நிறுத்திடக்கூடாது. கன்று போட்டதுக்கப்புறம் கன்று ஊட்டினது போக இருக்கிற சீம்பால் முறையாக கறந்துட்டுருக்கணும். கன்று போட்டதுக்கப்புறம் ஒரு முதல் 3 நாட்களுக்கு அடர் தீவனமாக வந்து காலையில் 1/2 கிலோ, சாயங்காலம் 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை, ஒரு 50 கிராம் கல்லுப்பு, அது கூட கொஞ்சமாக அடர் தீவனம் மட்டும் போட்டு காட்டிட்டு வரணும். மடி சொரப்பேறாமல் பார்த்துக்கணும். கன்று ஊட்டினது போக இருக்கிற சீம்பாலை முழுமையாக கறந்துடணும். கன்று ஈனி ஒரு 15வது நாள்லேருந்து கன்று ஈனி ஒரு 5வது நாள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தவிடோட அளவு அதிகப்படுத்தி கால்சியம் விட்டமின் டானிக் கொடுக்குறதோ இல்லை நம்ம வந்து ஆட்டி ஊத்துற வழிமுறையோ பின்பற்றி பால் திருப்ப ஆரம்பித்தோம்னா கன்று ஈனியதுலேருந்து 15வது நாள் முழு கறவையை எதிர்பார்க்கலாம். 15வது நாளுக்கும்போது அடர் தீவனம் ஒரு நாளைக்கு காலையில் ஒரு 3.5 கிலோ, சாயங்காலம் ஒரு 3.5 கிலோவுக்கு குறைவில்லாமல் கொடுக்கணுங்க. அடர் தீவனம் அப்படிங்கிறது கான்சன்ட்ரேட்டட் ஃபீடுக்குள்ளே தான் வந்து பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, மாவு, தவிடு எல்லாமே அந்த கான்சன்ட்ரேட்டட் ஃபீடு 3.5 கிலோவுக்குள்ளே தான் வருதுங்க. எதையும் 3.5 கிலோ வச்சிடக்கூடாதுங்க. 1/2 கிலோ புண்ணாக்கு வச்சா 1/2 கிலோ பருத்தி கொட்டை வைக்கணும். அது கூட வந்து கொஞ்சம் நெல்லந்தவிடு கொடுக்கலாம், இல்லை பாலத்தவிடு கொடுக்கலாம், இல்லை கலப்பு தவிடு கொடுக்கலாம், இல்லை நமக்கு என்ன தவிடு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோமோ கோதுமை தவிடு கொடுக்கலாம், இல்லை என்ன பூசான்னு சில இடங்களில் சொல்கிறாங்க, அந்த மாதிரியான எந்த தவிட வேணாலும் கொடுக்கலாம். அந்த 3.5 கிலோ அளவுக்கு கொடுத்தா தான் அவ்வளோ ஈல்டை நம்ம கொண்டு வர முடியுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து பெருங்கூட்டு காங்கேயம் மயிலை மாடுங்க. 8.5 மாதம் சினைங்க. மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. காலையில் 2, சாயங்காலம் 2 தெளிவாக கறந்துக்கலாம். நல்ல திமிழ் அமைப்பு, நல்ல புறவு ஏற்றம்ங்க. வாழை இறக்கம், வடிகால் சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. நேற்று வந்து நம்ம பகுதிகளில் 1 இன்ச் அளவுக்கு மழை இருந்துச்சுங்க. மாடுகள் எல்லாமே நனைஞ்சதுனால காலையில் இன்னும் தண்ணி காட்டாமல் இருக்கிறவங்க காலையில் வரத்தீவனம் வைக்கோல் போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தவிடு வைப்போம். அது கொஞ்சம் வயிறு நம்பாமல் இருக்குதுங்க. நல்ல பெருங்கூட்டான காங்கேயம் மாடுங்க. 8.5 மாதம் சினைங்க. மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குது. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம். இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 42,000 ரூபாய்ங்க. காங்கேயம் சென மாடு வேணும், ஏற்கனவே ஒரு மாடு கறந்துட்டுருக்கிறீங்க, அந்த மாடு பால் வற்றும்போது இன்னொரு மாடு வாங்கணும். வாங்கக்கூடிய மாடு பெருங்கூட்டு மாடாகவும் சுழி சுத்தமான மாடாகவும் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத மாடாகவும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற தரத்தில் இருக்கிற மாடாகவும் நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க. இந்த மாட்டுக்கு எல்லா உத்தரவாதம் உண்டுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ரெட் சிந்தி கிராஸ் மாடுங்க. ஒரு பண்ணையில் இருந்ததுங்க. அவங்க வந்து அதிக விலை கொடுத்து வாங்கின மாடு பார்க்க முடியல அப்படின்னு ஒரு சூழல்னால இப்போ கன்று போட்டு அவங்க ஒரு 20 நாள் கறந்துட்டு நம்மகிட்ட கொடுத்துருக்குறாங்க. கண்ணுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 நாள் கிட்ட ஆச்சுங்க. ஆனால் கன்று வந்து நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான ரெட் சிந்தி கண்ணுங்க. மாடும் ரெட் சிந்தி கிராஸ் மாடு, ரெட் சிந்தி சனையூசி போட்டிருந்துருக்குறாங்க. ரெட் சிந்தி கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க. கறவை டாப் கிளாஸான கறவைங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும். மெஷின் கறவையில் கூட நம்ம பழக்கிக்கலாமுங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 8 லிட்டர் வரைக்கும் வருங்க. சாயங்காலம் வந்து ஒரு 6.5லேருந்து ஒரு 7 லிட்டர் பால் வருங்க.
13லிருந்து 15 லிட்டர் கறவையை எதிர்பார்க்க முடியும். மாடு கண்ணு சுழி சுத்தம், பைப் காம்பு, உட்காந்தா ஒரு 6 to 7 நிமிஷம் நல்லா வேகமாக கறக்கிறவங்களா இருந்தால் அந்த 6 to 7 நிமிஷத்தில் அந்த 8 லிட்டர் பாலை கறந்துட்டு எந்திரிச்சிக்கலாமுங்க. பல்லு 4 பல்லு தானுங்க. ஈத்து முதல் ஈத்து தான். 4 பல்லு முதல் ஈத்து ரெட் சிந்தி கிராஸ் கன்று மாடுங்க. கண்ணுக்குட்டி வந்து 40 நாள் ஆன ரெட் சிந்தி கன்று, கிடாரி கன்று. மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பிடிச்சிக்கலாம், 2 பேருமே பால் கறந்துக்கலாம். பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு 13லேருந்து ஒரு 15 லிட்டர் கறவை வருங்க. உங்களுக்கு நல்ல பால் தேவையோட மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். வந்து 2 நேரம் கறந்து பார்த்து கூட நீங்கள் கொண்டு போய்க்கலாம். நேரில் வந்தாலும் சரி, வீடியோ பார்த்தாலும் சரி, அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுமானதுங்க. முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. இந்த கன்று மாட்டினுடைய மற்ற தகவல்களுக்கு மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமுங்க.